அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சொந்தங்களில் புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், அவரோடு ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு மிக அற்புதமான யோக அமைப்பு கொண்ட ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 12க்குரிய புதன் 8இல் மறைவதால சில எதிர்பாராத பல நன்மைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குது. மறைந்த புதன் என்பதால நிறைந்த தன லாபம் உண்டுங்க. வெகு நாட்களாக முடிவடையாமல் இருந்த விஷயங்களும் கூட இப்போது முடிவடைய இருக்குது. அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால நினைத்த காரியங்கள் நன்றாகவே நடக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சனி இணைந்து சஞ்சரிக்கிறாரு. தந்தை மகன் உறவுகள்ல கடும் வாக்குவாதம் வரலாங்க. அது மாதிரியான நேரங்கள் உணர்ச்சி வசப்படாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் கருத்து வேறுபாடுகளால் மன கஷ்டம் வரலாம். பொறுமை, நிதானம் அவசியங்க. அதிகம் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே வாங்கிய கடனில் சிக்கல்கள் உண்டு. அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கி கொள்ள வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் செவ்வாய் என்பதால வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல லாபஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சுபபலம் பெற்ற சுக்கிரனும் வலம் வருவதால இந்த வாரம் முழுவதுமே வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அஷ்டம ராசியில் சனி சஞ்சரிப்பதாலும், ஜென்ம ராசியில் நீச்ச கதியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். சிறு காரியமானாலும் அதிக முயற்சி தேவைப்படுங்க. குரு பகவானுடைய சுபபலத்தினால எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. புத்தாடைகள், வெள்ளி பாத்திரங்கள் சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. தக்க தருணத்தில் பண உதவி கிடைக்குங்க. அதே போல கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குது. இந்த வாரத்தில் சுக்கிரனை விட குரு பகவானே அதிக சுபபலம் பெற்றிருப்பதால புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசியை இந்த பெண்மணிகளுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் தோஷத்தை சுக்கிரன் குறைக்கிறாரு. சக ஊழியர்களுடைய விரோத மனப்பான்மை சற்று குறையுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிலும் நல்ல ஒரு மாறுதலை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இழுபறி நிலை நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது.
இருக்கிறது. உடல் உபாதைகளால் அடிக்கடி பிடிப்பில் சென்றிருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால போட்டிகளும் பொறாமைகளும் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிற்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல இந்த காலகட்டங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும். சக கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. இதனால தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனி பகவானுடைய ஆட்சியில் தாங்க கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் அவை நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படைப்புகளை மீண்டும் ஆரம்பிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை தனது சுப பார்வையால பலப்படுத்துவதால புதிய முயற்சிகள் லாபகரமாக இருக்குங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருப்பதால சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புன்னு நீங்க தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கட்சி முன்னேற்றம் குறிக்கும் கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல கவனம் சிதறினாலும் தேர்வுகள்ல வினாக்களை பதிலளிக்கும் போது முக்கிய வினாக்களுடைய பதில் ஞாபகத்திற்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. விளையாட்டு போட்டிகளில் பாடுபட்டும் கூட வெற்றி பெறுவது சற்று கடினமாக இருந்தாலும் உங்களுடைய பெயருக்கு ஒரு நற்பெயர் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் பூமிக்காரகரான செவ்வாய் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கும் விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை அம்பாள் சன்னதிக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.